கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வசனம் பார்த்திங்கன்னா, இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 7 அதிகாரம் 11 14 வரை. உபாகமம் 7 அதிகாரம் 11 14 வரை. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக அப்படிங்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிற கட்டளை இருக்கு இல்லைங்களா, அவர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, கை கொள்ள சொல்கிறார் ஆண்டவர். அது எப்படிப்பட்ட கற்பனையாக இருக்குதுன்னு சொல்லி 12ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து, சரிங்களா, அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன். அது மாத்திரம் இல்லை, வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தார்னா அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், வாக்கு தத்தம் நிறைந்தவர் மட்டும் இல்லை, ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கைன்னு சொல்கிறார். அப்போ அவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார், நமக்கு இதெல்லாம் தருவேன்னு சொல்லி. இந்த உபாகமம் 7:11 என்ன சொல்கிறார் பாரு, ஆகையால் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் ஆகையால் சொல்கிறார்னா, அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. அவருடைய நியாயங்கள் எதுன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணுங்க, நியாயமாக நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 12ஆம் வசனம் பாருங்க, உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு அதைப்படி கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து, சரிங்களா, அவர் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கிற அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுவார், நமக்கு காத்து நமது கரத்தில் அந்த நாள் நிறைவேறும்போது நம்ம தந்து ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதுங்க, கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் கட்டளை என்ன, அவர் கற்பனை என்ன, அதன்படி நம்ம நடக்கும்போது அதன்படி நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா 1-14 வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அந்த உபாகமம் 28 அதிகாரத்தை 1-14 வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை படித்து தியானிக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக பெருகும். நீங்கள் எப்படி பண்ணணும், விசுவாசத்தோட இந்த வார்த்தையை ஒவ்வொன்றும் விசுவாசமாக பிடித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்க, நிறைவான ஆசீர்வாதமாகவும் எப்பொழுதும் குறைவே இருக்காது, சரிங்களா. அவர் நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இங்கே உபாகமம் 7:13 பாருங்கள். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளின் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறார். அப்போ ஆட்டு மந்தைகளையும் என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த 13ஆம் வசனத்தில் சொன்னது என்ன ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா, உன்மேல் அன்பு வைத்து. முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, நம்ம மேலே அன்பு வைக்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருங்க, உன்னை ஆசீர்வதித்து. முதல்ல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை என்னென்னு அறிந்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உபாகமம் 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று யாருக்கு கட்டளையிட்டிருக்காருங்களா, உன் பிதாக்களுக்கு, சரிங்களா, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார். அப்போ பாருங்கள், அவர் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது அவர் நம்ம மேலே என்ன பண்ணுவாருங்க, அன்பு வைக்கிறார் முதல்ல.
சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் வசனத்தில், இந்த நியாயங்களை நீ கேட்டு கை கொண்டு அதன்படி செய்வீர்களானால், அவருடைய கட்டளை, கற்பனை, அதுக்கப்புறம் என்னங்க, நியாயங்களை நம்ம அதன்படி கேட்டு நடந்தால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. 13ஆம் வசனம் பாருங்கள். உன்மேல் அன்பு வைக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம மேலே அன்பு வைக்கிறது ஆண்டவர். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற நம்ம அவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளின் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், கையின் பிரயாசத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 7:11 சொன்னது பாருங்கள், முதல் வரியில் உன்மேல் அன்பு வைத்து முதலாவது, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, உன்னை ஆசீர்வதித்து, மூன்றாவது பாருங்கள் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம பிதாக்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை தரார். அப்போ பாருங்கள், அவர் நம்ம மேலே அன்பு வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இரக்கம், எவ்வளோ கிருபை பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய கிருபை நமக்கு முழுவதும் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அந்த கிருபையின் மூலமாக, சரிங்களா, அப்போ அவர் அனுபவிக்கிறாரு, ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தில் என்ன பண்ணுறார், நம்மளை பெருக பண்ணுறார். சரிங்களா? நம்மளுடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம்? கையின் பிரயாசனை பெருகணும் இல்லைங்களா? பெருகினா தானே நம்ம குடும்பம் எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சரிங்களா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பெருகணும் நம்மளோட கையின் பிரயாசம். அது மாத்திரம் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாரு, தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும், சரிங்களா, பிள்ளை பேர். இந்த கற்பத்தின் கனி இல்லாமல் எத்தனையோ பேர் எவ்வளோ வருஷங்காலமாக காத்திருக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, மனஸ்தாபப்படுறாங்க, அழுகிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கற்பக்கனியை கூட என்ன பண்ணுறாரு, அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளையும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும், சரிங்களா, நம்ம பயிரிடுகிற எல்லா கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுறாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இங்கே வசனம் சொல்கிறோம். அப்போ பாருங்கள், எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? அப்போது நம்ம எப்படி இருக்கணுங்க, விசுவாசத்தோடு அவரை நோக்கி, ஆண்டவருடைய கற்பனை என்ன, கட்டளை என்ன, அவர் நியாயமாக நடக்கிறவர், அவர் நீதியுள்ளவர், நம்மளும் நீதி செய்யணும்னு சொல்லி நம்ம இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கணும். அது மாத்திரம் அவரை எப்போவுமே துதித்து அவர் நாமத்தை எப்போவும் மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நம்ம மகிழ்ந்து கலிகூறுவோம். எல்லா கையின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 7:14 பாருங்கள், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? உபாகமம் 7:14 சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும். சரிங்களா? இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அவங்க கோடீஸ்வரங்களாக இருக்கலாம், கோடியாக வச்சுருக்கலாம், ஆனால் அந்த ஜனங்களை பார்க்கிலும், சரிங்களா, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். சரிங்களா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருக்கிறது இல்லையா, மலடி இருப்பதில்லைன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையும், சரிங்களா, நம்மளுடைய சன்னதி பெருகும். அப்போது அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுங்களா, நித்திய மகிழ்ச்சியோடு நம்ம தலையில் வச்சுருக்கிறார், நித்திய மகிழ்ச்சி வச்சுருக்கார், நித்திய பரலோகத்தை வச்சுருக்கிறார். சரிங்களா? நம்ம நித்திய பரலோகத்துக்குரியவங்க, நித்திய ஆசீர்வாதத்துக்குரியவங்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாரு, உபாகமம் 7:14 மறுபடியும் படிக்கிற பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் என்ன இல்லைங்களா, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மல்லடி இருப்பதில்லை. அப்போ பாருங்கள், உங்கள் வம்சம் விருத்தி அடையும், பிள்ளை பேர் நடக்கும், அவர் கற்பக்கனியை தந்து உங்களை மகிழச் செய்வார், குழந்தை செல்வத்தை தந்து உங்களை மகிழ செய்வார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் விசுவாசத்தோடு உங்களோட தேவைகளை சொல்லி நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது, சரிங்களா, அவர் கற்பனைகளை அவர் கட்டளைகளை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்பொழுதுமே அவருக்கு சொல்லுங்கள், கர்த்தருக்கு
மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிகிட்டே இருங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறும்போது ஜெபிக்கும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஒரு வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலையை தந்து வேலைக்காக ஜெபிக்கிறீங்க. உடனே என்ன பண்ணுறீங்க? இந்த வேலையை தந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுங்கள்? நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, கற்பக்கனிக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த கற்பக்கனியை நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வியாதியாக இருக்குது, அந்த நோயிலேருந்து சுகம் பெறணும். அதுக்காக கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே, இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் தந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? அதை பெற்றுக்கொண்டோ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். சரிங்களா? விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி நம்பிக்கையோட என்னங்க அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நம்ம அற்புதமான தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். சரிங்களா? எதுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் அவரை நோக்கி பாருங்கள். அவர் கற்பனை என்ன, கட்டளை என்னன்னு சொல்லி நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து தேடி வாசித்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஜெபிக்கலாங்களா? மகா இருக்கும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கா சோத்திரப்பா, இந்த நாளை கூட காண செய்திரை கொடாகொடி நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கொடாகொடி நன்றி சுவாமி. இதோ இந்த வசனத்தில் சொன்னது போல் உபாகம் 7:14 இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு நடக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவீர் ஆண்டவரே. கையின் பிரேசத்தை ஆசீர்வதிப்பீராப்பா, பிள்ளை பெருக்கு தந்து ஆசீர்வதிப்பீங்கப்பா. எல்லா காரியத்தை விட நீங்கள் உபாகம் 7:14 சொன்னது போல் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கொடாகொடி நன்றி சுவாமி. இந்த வாக்குத்தத்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடிக்கிறோம், கெஞ்சிக்கிறப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நோக்கி நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவை தந்து வழி நடத்துங்க. முற்றிலும் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.